வா மிக்ஸி, நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு? நீ ரொம்பவே இளைச்சி போயிட்ட. நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உண்மை சொல்லப்போனா நீங்கள் தான் இளைச்சிட்டீங்க. உங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வரலையா? அவரையும் கூட்டிகிட்டு வந்திருப்பேன்னு நினச்சேன். இல்லை ஆண்டி, அவருக்கு வேலை இருக்குது. அவர் நாளைக்கு வருவார். போய் முதல்ல மூஞ்சி அலப்பிட்டு வாங்க, டிஃபன் சாப்பிட்லாம். உங்களுக்காக நான் நிறைய டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம். கிராமத்தை சுற்றி பார்த்து ரொம்ப நாளாச்சு. இந்த தடவை ஊர் எல்லாம் நல்லா சுற்றி பார்க்கணும் ஆண்டி. ஆமாம் மிக்ஸி, இப்போ எல்லாம் ரொம்ப மாறிப்போச்சு. உன்ன மாதிரி இல்லை. நீயே வந்து பாரு, உனக்கே நல்லா தெரியும். நாம் சாப்பிட்டுட்டு ஊரை சுற்றி பார்க்க கிளம்பலாம். ஆமாம், என்ன ஆண்டி உங்கள் பசங்களை காணோம்? வெளியில் போயிருக்காங்களா? ஆமாம் மிக்ஸி, அவங்க உங்கள் அப்பா கூட வெளியில் போயிருக்காங்க. அவங்க வந்துடுவாங்க. உங்களுக்கு நான் செஞ்ச டிஃபன் எல்லாம் பிடிச்சிருக்கா? ம், ரொம்ப நல்லா இருக்கா ஆண்டி. நீங்கள் பண்ணி நல்லா இருக்காம போகுமா? உங்கள் சமையல் சாப்பிடணுன்னா கொடுத்து வச்சிருக்கணும். அது சரி, நீங்கள் ஏன் எங்கள் அம்மாவுக்கு சமையல் பண்ண கற்றுக் கொடுக்கல? நீங்கள் கற்றுக் கொடுத்துருந்தா எங்கள் அம்மாவும் சூப்பராக சமைச்சிருப்பாங்கல்ல. ஆமாம், நீங்கள் இப்போ உங்கள் ஆண்டி கிட்ட எல்லா சமையலும் கற்றுக்கிட்டு தான் வரணும். புரிஞ்சுதா? வாயை மூடி சின்சன். உங்களை மாதிரியே எங்கள் அம்மா டேஸ்ட்டாக சமைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். சின்சன், போதும், வாயை மூடிட்டு சாப்பிடு. ஆமாம், வாயை மூடிட்டு எப்படிம்மா சாப்பிட்றது? சுப்பா, இப்போ ஆரம்பிச்சிட்டியா? உன்னை இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. மிக்ஸி, உன் பையன் உன்ன மாதிரியே தமாஷா பேசுகிறான். ஆமாம் ஆண்டி, மாரிமுத்து குட்டி போட்டுட்டாளா? இல்லை மிக்ஸி, இன்னும் போடல. இன்னும் ஒரு 2-3 நாளில் குட்டி போட்டுடுவான்னு நினைக்கிறேன். குட்டி போட்டுட்டா நான் உனக்கு சீம்பால் வச்சு கடும்பு பண்ணி கொடுக்குறேன். உனக்கு தான் கடும்புனா ரொம்ப உசுராச்சே. ஆமாம், என்னம்மா மாரிமுத்து எப்படிம்மா குட்டி போடுவாங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. மாரிமுத்துனா ஆம்பளை தானே? மாரிமுத்து அவங்க வளர்க்குற மாட்டோட பேர். அது என்ன மாரிமுத்து? எல்லாமே லட்சுமினி தானே வைப்பாங்க. ஆமாம், இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேனு மாரிமுத்துன்னு வச்சு கூப்பிட்டாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதில்? ஆ, லட்சுமின்னா புரியும், மாரிமுத்துனா நான் யாரும் ஆம்பளைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி சரி, நான் மாரிமுத்துவை பார்க்கணும். நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிராமத்தை ஒரு சுற்றி சுற்றி வந்துடலாம். போகலாமா? இவ தான் எங்கள் மாரிமுத்து. பாத்தியா எவ்வளோ அழகாக இருக்கா? மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பார்த்தா இன்னும் அழகாக இருப்பா. இவளுக்கு மேக்கப் போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு இன்னும் அழகாக மாற்றிடுவோம். அப்படியா ஆண்டி? மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாட்டை அலங்காரம் பண்ணி பூ வச்சு பொட்டு வச்சு அழகு பார்ப்பீங்களா? மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எல்லா மாடுகளுக்கும் பூ வச்சு பொட்டு வச்சு மேக்கப் போட்டு நல்லா சூப்பராக அழகு பண்ணிடுவோம். நானும் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாரிமுத்துவை நல்லா மேக்கப் போட்டு அழகு பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள் நான் எப்படி மேக்கப் போடுறேன்னு. சரி தம்பி, நீ ஏன் மேக்கப் போட்டு ரெடி பண்ணு. இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் மேய போயிருக்கு. அப்படியா? அப்போ ரொம்ப ஜாலி. நான் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறேன். எனக்கு மாடுங்களுக்கெல்லாம் மேக்கப் போடணுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி மேக்கப் போடுறேன் பாருங்கள்.